பழைய ஏற்பாடுல 2 சாமுவேல் 20வது அதிகாரத்துல ஒரு கதை வருது. அந்த கதையில ஒரு மனுஷன் பேரு பிக்ரியுடைய மகனாகிய ஷீபா அப்படின்னு ஒரு மனுஷன். அவன் தாவீது ராஜாக்கு விரோதமா எழும்பி அவன் ஒரு எக்காலத்தை ஊதி, தாவீது நம்ம இஸ்ரவேலுக்கு சேர்ந்தவர் அல்ல, யூதா குலத்துக்கு சேர்ந்தவர்னு சொல்லி அவருக்கு விரோதமா ஒரு பெரிய புரட்சியை கலப்பம். தாவீது அவருடைய தளபதியான ஜோயப் அவர் அனுப்புறார், இப்போ என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு. ஜோயப் படம் எடுத்துட்டு போறார் அந்த பிக்ரிய ஒரு கை பாக்குறதுக்கு. அவன் என்ன பண்றான், ஏபேல் என்ற ஒரு ஊர்ல போய் அடைக்கலமா புகுந்துக்கிறான். அந்த ஏபேல் என்ற ஊர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பாதுகாப்பு கொடுக்கும் போது அந்த நகரத்துக்கு விரோதமாவே ஒரு படையெடுத்து போற மாதிரி ஆச்சு. இந்த ஜோயப் என்றவர் அந்த நகரத்துக்கு விரோதமா படையெடுத்து போகும்போது, அந்த காலத்துல போர் செய்வாங்க இல்லைங்களா, போர் செய்யும் போது அந்த நகரம் வால் மதில்ல கட்டி இருப்பாங்க, பெரிய கேட்லாம் இருக்கும். இவர் என்ன பண்றாரு, சீஜ் ஒர்க்ஸ், அதாவது தமிழ்ல அதுக்கு போருக்கு விரோதமா சில கட்டடங்களை கூடாரங்களை போட்டு அங்க எழுப்புவாங்க. அந்த என்ன சொல்றது, தடைகள், வெரி குட், தடைகள் சிலது பண்ணுவாங்க. என்னன்னா அந்த ஊருக்கு தண்ணி சப்ளை வராத மாதிரி பார்ப்பாங்க, அந்த ஊருக்கு சாப்பாடு சப்ளை வராத மாதிரி, வெளியில இருந்து ஒன்னும் வரக்கூடாது, உள்ள இருந்து ஒன்னும் பார்க்கக்கூடாதுன்னு தடை பண்ணி, எல்லாத்தையும் தடை பண்ணி நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தி அந்த ஊருக்கு எவ்வளவு பண்ணி சில இதெல்லாம் கட்டி அந்த கட்டடம் இடிக்க பார்ப்பாங்க, அந்த வால், காம்பவுண்ட் வால். அதெல்லாம் இடிச்ச பிறகு என்ன ஆகும், அந்த ஊருக்குள்ள படை எடுத்துட்டு போய் அந்த ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் சின்ன பின்னமா ஆக்கி அந்த ஊரை எரிச்சிருவாங்க. அதை செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. தாவீதுடைய இவங்க அவருடைய தளபதி ஜோயப் அவருடைய ஆர்மியை வச்சு செஞ்சுட்டு இருந்தார், பெரிய ஆர்மி. அதை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஊரை அழிய போது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி அந்த செவரு மேல அழகா சாஞ்சி மெதுவா சின்ன சத்தத்தோடு கொஞ்சம் ஜோயப் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேக்குது. அவர் கூட்டு வந்த உடனே, இந்த நகரம் பொழைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த நகரம் பொழைக்கணும்னா எங்களுக்கு ஒரு வழி சொன்னா, அப்போ ஜோயப் சொல்றாரு, அந்த பிக்ரியுடைய பையனுடைய ஷீபாவை என் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த நகரம் பொழைச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த லேடி கேட்டுட்டு அமைதியா உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு மேல இருந்து ஒரு தலை உருண்டு அந்த வால் பக்கத்துல இருந்து உருண்டு வெளியே இந்த பக்கம் விடுது. யாருடைய தலைன்னா அந்த ஷீபாவுடைய தலையை வெட்டி அந்த ஊருக்காரு வெளியே போட்டிருக்காங்க. அதை பார்த்த இந்த தாவீதுடைய படை அந்த ஊரை தாக்காம பின்வாங்கி அவங்க போயிட்டாங்க. இந்த கதை ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பாவியுடைய கதை மாதிரி. ஒரு பாவியுடைய கதை. ஒரு பாவி சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய குமாரன், தாவீதுடைய மகன், பெரிய தாவீதுடைய மகனாகிய அவருக்கு விரோதமா பாவி ஒரு ஒரு விரோதம் பண்றான், கலகம் பண்றான். அவரு பராமரிப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய சீஜ் ஒர்க்ஸ் எழுப்புற மாதிரி, படைகளை கொண்டு அவனை அட்டாக் பண்ற மாதிரி, அந்த அந்த ஊருடைய கேட்டை இடியா இடிச்சு உடைக்க பார்ப்பாங்க, பெரிய பெரிய கட்டை இதெல்லாம் வச்சு உடைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தேவன் பாவியுடைய இருதயத்தை அடிமேல அடி கொடுக்க பாக்குறார் பராமரிப்புல. ஏன் அப்படின்னா அவனை மனம் திரும்புதல் கொண்டு வரணும். அவனுக்கு இருக்கிற அந்த உலகத்தை, அவன் இருதயத்துல இருக்கிற கலகம், பாவம், அந்த பிக்ரியுடைய மகனாகிய ஷீபான்ற அந்த பாவத்தை அவன் வெட்டி அந்த தலையை தூக்கி விசாட்டி தேவனுக்கு சரண்டர் ஆகும். அதுக்காக பராமரிப்புல ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாவிய தாக்குறார், பல விதங்கள்ல தாக்க பார்த்து அவன் எப்படியாவது சரண்டர் பண்ணோன்னு பாக்குறார். ஆனா அநேக பாவிகள் என்ன செய்யுதுன்னா, அந்த ஊர்ல இருந்த ஞானமான காரியம் அந்த ஊர் செஞ்சுச்சு இல்லையா, அந்த மாதிரி அநேக பாவிகள் அந்த காரியத்தை செய்யாம தங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. அதைத்தான் இந்த ரெவலேஷன் வர பாடத்துல நம்ம படிக்க போறோம். பாவிகள் தேவனுக்கு பக்கம் திரும்பாம தங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு எப்படி தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிறார்கள், நித்திய அக்கினிக்குள்ள எப்படி போறாங்க அப்படின்றதான் ரெவலேஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம படிக்க போற ரெவலேஷன் பகுதி 15வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து படிக்க போறோம்.
இது வந்து 7 கலசங்களை பத்தி பேசுது. 7 கலசங்கள். இந்த 7 கலசங்கள் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெவலேஷன் புக்க படிச்சுட்டு வரோம், ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வர மாதிரி பண்ணிட்டு வரோம். 14வது அதிகாரம் முடிச்சாச்சு. இப்ப 15வது அதிகாரத்துல வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில பேசிக்ஸ நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெவலேஷன் புக் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ரெவலேஷன் புக் வந்து நேரா ஒரு கதையை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வருகையில இருந்து 1வது அதிகாரம் ஆரம்பிச்சுட்டு கடைசியில 22வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து 2வது வருகை அப்படி போடல. இயேசு கிறிஸ்து 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் வரக்கூடிய சரித்திர வரலாற பலவிதமான அடையாளங்கள்ல, பல கோணங்கள்ல, பல விஷயங்களை வலியுறுத்துவதற்காக சைக்கிள் மாதிரி அதை போட்டு போட்டு இப்படித்தான் போகுது. 1ல இருந்து 4 அதிகாரம் வரைக்கும் ஒரு சைக்கிள் ஓடுது, 4ல இருந்து ஒரு 7 அதிகாரம் வரைக்கும். அப்படியே என்ன நடக்குது, பல கோணங்கள்ல பல அடையாள மொழிகளை பயன்படுத்தி கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்ல இருந்து செகண்ட் கமிங் வரைக்கும் அதை நமக்கு திருப்பி திருப்பி வேற வேற ஆங்கிள் காமிச்சிட்டு வருது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல அது ப்ரோக்ரசிவ் பேரலிசம் அப்படின்வா. ப்ரோக்ரஸா தான் போயிட்டு இருக்கோம், ஆனா ஒரே காரியத்தை தான் ப்ரோக்ரசிவா சொல்லிட்டு இருக்கோம். அதனோட தீவிரம் அதிக அடையிறத நம்ம பார்க்கலாம். தீவிரம் அதிக அடையிறத நம்ம பார்க்கலாம். நான் முதலே சொல்லி இருந்த மாதிரி ஒரு உதாரணம் கூட கொடுத்தோம். இங்க இருந்து நம்ம மைசூருக்கு போறோம்னா, ஒரு பஸ்ல போனோம்னா வேற காட்சி பார்ப்பேன், ஒரு ட்ரெயின்ல போனோம்னா வேற காட்சி, ஒரு பிளைட்ல போனோம்னா வேற காட்சி. ஏன் பஸ்ல உட்காந்துக்கிட்டே ரைட் ஹேண்ட்ல சீட்ல போட்டோம்னா வேற மாதிரி தெரியும். ஆனா மைசூருக்கு தான் போறோம். அதே மாதிரி பல கோணங்கள்ல நமக்கு இந்த புக்கு திருப்பி திருப்பி காட்டுது. இதே நம்ம புரிஞ்சுக்கலன்னா, இந்த ஃபியூச்சரிஸ்ட் பாக்குற மாதிரி பார்த்தோம்னா புக்கே குழம்பிப்போம். நிறைய பேருக்கு ரெவலேஷன் புக்கே புரியாது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் தான். அது என்ன எல்லாம் தொடர்ந்து இல்ல, இது சைக்கிள் காட்டுற மாதிரி நமக்கு ஒரு திருப்பி வருது நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் வரக்கூடிய அநேக சீற்றங்களை அடையாள மொழியில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவே சொன்னாரு, ஆண்டவரே உம்முடைய வருகை எப்போன்னு கேட்கும் போது பூகம்பங்களும் பஞ்சங்களும் போர்களை பத்தி நீங்க கேள்விப்படுவீங்க, கடல் சீற்றங்களை பத்தி நீங்க கேள்விப்படுவீங்க, வானத்துல நட்சத்திரங்கள் அடையாளங்களை பத்தி நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்க வேண்டியது அவசியம், இதெல்லாம் நடக்கும். ஆனா என்னுடைய வருகை இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு 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 கர்ப்பிணி ஸ்திரீ எப்படி கஷ்டப்படுமோ அது மாதிரி இருக்கும். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீக்கு வர வலி எப்படி, உடனே டக்குன்னு குழந்தை பிறந்துடாது. வலி வந்து என்ன, கொஞ்சம் வலி வரும், ஸ்டாப் ஆயிரும், கொஞ்சம் வலி வரும், அந்த அதிகம் ஆயிட்டு போவான வலி, கடைசியில ரொம்ப அதிகமா வலி வரும், அதான் கடைசியில குழந்தை. அந்த மாதிரி தான், சைக்கிள் மாதிரி தான் அது ஆகும். அப்படிதான் நமக்கு ரெவலேஷன் எழுதி இருக்கு பாருங்களேன். தேவன் வந்து பராமரிப்புல பல சீற்றங்களை ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, பாவி மனுஷனுடைய இருதயத்தை உடைச்சி அவனுக்கு மனம் திரும்புதல கொண்டு வர, தேவன் பக்கம் தன்னுடைய சிருஷ்டிகர் பக்கம் தான் திரும்பணும் என்பதற்காக அவர் அப்படி செஞ்சு வர்றதை நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை தான் பாக்குறோம்ன்றதுக்கு 3 அடையாளங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். 7 முத்திரைகள் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? முத்திரைக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா எல்லாம் டயர்டா இருக்கீங்க, கலங்கி போறீங்க. 7 முத்திரைக்கு அப்புறம் 7 எக்காலங்கள் இல்லைங்களா? 7 முத்திரைகள் 7 எக்காலங்கள் வந்துச்சு. இப்ப வந்து 7 கலசங்கள் வரப்போகுது. 7 கலசங்கள். ஆனா ஒரே சரித்திரத்தை தான், ஒரே காரியத்தை தான் தீவிரமடைஞ்ச நிலையில நம்ம பார்க்க போறோம். 7 கலசங்கள், அதெல்லாம் ஒரே காரியம்ன்றத உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கறேன் பாருங்களேன். உங்களுடைய ஒரு விரல வந்து 8வது அதிகாரத்துல வச்சுக்கோங்களேன் ரெவலேஷன்ல, இன்னொரு விரல வந்து 16வது அதிகாரத்துல வச்சுக்கோங்க. ஒரே காரியத்தை பேசுதுன்றது 8வது அதிகாரம் 7வது வசனம் பாத்தீங்கன்னா, அங்க எக்காலம் ஊதும் போது எதன் மேல பாதிப்பு வந்துச்சு படிங்களா? 8:7. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தங்கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. முதலாவது எக்காலம் பாதிக்கப்பட்டது வந்து பூமி பாதிக்கப்பட்டுச்சு. 16வது அதிகாரம் 2வது வசனம், முதலாவது கலசம் எதை பாதிக்குது பாருங்க. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குவதுமாகிய மனுஷர்களுக்கு கொள்ளாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. அந்த கலசம் வந்து பூமியின் மேல் ஊத்தினான் வருதுங்களா? பூமியின் மேல் ஊத்தினான் வருது. 2வது எக்காலம் பாத்தீங்கன்னா
8:8 அது எங்க மேல எது மேல பாதிப்பு வந்துச்சு? இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகின்ற பெரிய மலை போனது என்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. சமுத்திரத்துல. அதே மாதிரி 2வது கலசம் பாருங்களேன், 16:3. இரண்டாம் தூதன் கலசத்துள்ள சமுத்திரத்தை விப்பினான். அது உடனே அது செத்தவனுடைய ரத்தம் பாயிற்று. சமுத்திரத்திலே வருதுங்களா? அதே மாதிரி 3வது எக்காலம் பாருங்களேன், 8:10. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. ஆறுகள் மேல விழுந்தது. 16:4 படிங்க. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அதே வருது பாருங்களேன், அதே காரியம்தான். அங்க சூரியன். இன்னும் 4வது பாத்தீங்கன்னா 8:12 படிங்களா? 4வது எக்காலம் எது மேல விழுது? மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. 16:8. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். சூரியன் மேல். எல்லாமே இப்படித்தான். முதலாவது கலசம் முதலாவது எக்காலம் பூமியின் மேல, அப்புறம் சமுத்திரத்தின் மேல 2வது, 3வது ஆறுகள் மேல, 4வது சூரியன் சந்திரன் லைட்ஸ் மேல. அதே தான் அங்கேயும் வருத பாக்குறோம், இங்கேயும் வர பாக்குறோம். நமக்கு ஒரு வேலை இருக்கலாம், என்னங்க பார்த்ததையே திருப்பியா போட்டிருக்கு. எனக்கு பார்த்த பிக்சரே பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. மத்தவங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு புரியுது, ஒரு வாட்டி சொன்னா போதும், இது ஏன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. வேதத்துல ஆண்டவர் பார்த்த காரியங்களே விதவிதமா நமக்கு போட்டிருக்காரு. ஏன் இயேசுடைய சுவிசேஷம் 4 வாட்டி போடணும்? யோசிச்சு பாருங்க, ஒரே கதை தான், ஆனா 4 வாட்டி போட்டிருக்கு. 4 பேர் எழுதியிருக்காங்க. 4 கோணத்துல 4 வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துவதற்காக 4 ஆங்கிள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தேவன் நமக்கு ரொம்ப அவசியமா பாக்குறாரு, சில காரியங்களை திருப்பி வித்தியாசமான கோணத்துல சொல்லுவதற்காக. அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வலியுறுத்தல் இருக்கு. 7 முத்திரைகளை எது வலியுறுத்துறாரு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சபைகளை பத்தி சொல்லி முடிச்சுட்ட உடனே அந்த சபைகள்ல விசுவாசிகள் பாடுபடுறத நமக்கு காமிக்கப்படுது. ரத்த சாட்சிகளா மரித்தவங்க அந்த 7வது முத்திரையை உடைச்ச பிறகு அந்த பலிபீடத்தை கத்துறாங்க, எம்மட்டும் கத்துறாங்க. அந்த விசுவாசிகளுடைய ரத்த சாட்சி அவங்க மரிச்சதுக்காக கடவுள் உலகத்தை எப்படி பழி வாங்குறாருன்னு அது காட்டப்படுது. அந்த 7 முத்திரைகள், இந்த 7 எக்காலங்கள் என்ன, நமக்கு 7 முத்திரைகள் என்ன வலியுறுத்துதுன்னா, இயேசு கிறிஸ்து 1வது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் சபைக்கு மத்தியில் இயேசு இருக்கிறாரு, பணிபுரிகிறாரு. ஆனா அந்த சபைக்கு ரொம்ப துன்பங்கள் வரும்னு நமக்கு காட்டுது. அந்த துன்பங்களுக்காக தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க போறாருன்னு காட்டுது. 2வது, அந்த 1வது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் எக்காலம் ஊதப்படும். என்ன, பாவிகளுக்கு, மனம் திரும்பாதவர்களுக்கு எக்கால சத்தம், மனம் திரும்புங்கன்ற ஒரு சத்தம் ஊதப்படும். நிறைய வார்னிங்ஸ் கடவுள் கொடுப்பார். எதன் மூலமா? இயற்கையின் மூலமா, பராமரிப்பின் மூலமா கொடுப்பாருன்றதை வலியுறுத்துறதுக்கு தான் எக்கால சத்தம். இப்போ 3வது கலசம் வருது. இந்த கலசத்தின் மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கலசம் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப சேடுங்க இந்த கலசம். ஏன்னா இது வரைக்கும் ஆண்டவர் எக்காலத்தின் பாக்குறோம், எக்காலம் சுனாமி மூலமா, பூகம்பங்கள் மூலமா பல விதங்கள்ல உலகத்துக்கு எக்காலம் ஊதி வராரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாருலாம் நம்ம பாக்குறோம். அந்த 2 சாட்சிகள் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அந்த வானத்தின் மத்தியில ஒரு தேவ தூதன் நித்திய சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போறார். அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க 7 கலசங்கள் ஏன் காட்டுறாரு, என்னத்தை வலியுறுத்துறாருன்னா, இது பரிசுத்தவான்களுடைய துன்பத்தை வலியுறுத்தல, சுவிசேஷத்தை வலியுறுத்தல. இந்த எக்கால சத்தத்தை, இந்த சுவிசேஷத்தை திருப்பி 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 கேட்டோம், மனம் திரும்பாம தங்க இருதயத்தை கடினப்படுத்தி அடம் பிடிச்ச பாவிகளா இருக்கிறவர்களுக்கு வரப்போற தண்டனை, மனம் திரும்பாதவர்கள், தெரிந்து கொள்ளப்படாத, மனம் திரும்பாத ரிப்ரோபேட்னுவாங்க, நரகத்துக்குனே போனோன்னு முடிவு பண்ண மக்களுக்கு வரப்போற தண்டனை. அது நரகத்துல வர தண்டனை இல்லை, இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு என்ன தண்டனை வரும்னு இந்த கலசங்கள் நமக்கு காமிக்குது. ரொம்ப சேடு, ரொம்ப வேதனையான ஒரு பாடம். இதனோட வலியுறுத்துதல் கடவுள் வார்னிங் கொடுக்கிறாருன்னு இல்ல, 2 சாட்சிகள் இல்ல, ஒரு சுவிசேஷம் இல்ல, இன்னும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு
மனம் திரும்பாதவர்களுக்கு வரப்போற ஆபத்து, அவங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த இது கூட பாத்தீங்கன்னா, அந்த சிம்பிள் ட்ரம்பெட் ஒரு அலாம் கொடுக்கறதுக்கு இல்லைங்களா? அப்ப அந்த காலத்துல ஊதுவாங்க ஒரு அலாம் கொடுக்கறதுக்கு. அவர் தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு காதுல ஊதி அவனை எந்திரிச்சு மனம் திரும்ப வைக்கிறதுக்கு ட்ரம்பெட். கலசம் மனம் திரும்பாதவனை புதைக்கிறதுக்கு. ட்ரம்பெட் எழுப்புறதுக்கு மனுஷர்களை தூங்கிட்டு இருக்கிறவங்கள. ஆனா கலசம் மனுஷருங்க அது காதுல ஊதுறதுக்கு ட்ரம்பெட். கலசம் தலை மேல ஊத்தி நரகத்துல அவங்கள போட்டு தள்ளுறது. அதான் கலசம். அந்த அடையாளமும் அப்படிதான் போட்டிருக்கு. அதனோட வலியுறுத்துதல் ரொம்ப சோகமானது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐயோ ஒருபோதும் நான் இந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் ட்ரம்பெட் ஊதும் போதே அதை கேட்டு ஒழுங்கா திருந்திடணும். அந்த ட்ரம்பெட்டை காது அடைச்சுக்கிட்டு ட்ரம்பெட் சவுண்ட் கேட்காம பாவ வழியிலேயே மனம் திரும்பாம கடினப்படுத்திக்கிட்டே போகும்போது அடுத்ததாக நமக்கு வர்றது கலசம். அந்த கலச நிலைமைக்கு நான் போயிடக்கூடாதுன்றத ஒரு உணர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் இதை போட்டிருக்கிறாரு. பாருங்களேன், ரொம்ப பயங்கரமான வார்த்தையில போட்டிருக்கு. இவங்க எல்லாம் ரொம்ப மாட்டிக்கிட்டவங்க, தேவ கோபாக்கினைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மக்கள். 12:16 படிங்களா? ரெவலேஷன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குதலும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இது யார் மேல ஊத்தப்பட்டது? மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். பாருங்களேன், the seal of the beast, மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள். நம்ம பார்த்திருக்கிறோம் மிருகத்தின் முத்திரைனா என்ன. சாத்தான் இந்த உலக மனிதர்களுடைய மூளையை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, பல ஏஜென்ட்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ற. பல ஏஜென்ட்ஸ், பல கருவிகள். மீடியா நான் சொன்னேன், கவர்மெண்ட் சொன்னேன், கலாச்சாரம்னு சொன்னேன். எப்படி ஏவால தான் கண்ட்ரோல் பண்ணானோ, வீழ்ச்சி அடைய வைத்தானோ. தேவ வசனத்தின் மேல சந்தேகம், மெய்யாகவே கடவுள் சாவடிச்சிருவாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காது, பாவம் செய்யன்னு அதை எப்படி வீழ்ச்சி அடைய வைத்தானோ, அந்த மாதிரி வீழ்ச்சி அடைந்த இந்த உலகத்தின் கலாச்சாரம் மனிதர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. வீழ்ச்சி அடைந்த இந்த உலகம் மனிதர்களுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பாவம் செய்ய வைக்குது. அவங்கதான் மிருகத்தின் முத்திரை அடைந்தவர். இந்த கலாச்சாரத்தினால அந்த ஆகாயத்தின் பிரபுன்னு கூட வேதத்துல போட்டிருக்கு. ஆகாயத்தின் பிரபு மனிதர்களை கண்ட்ரோல் பண்றான். எப்படி? பல சாதனங்கள் மூலமா. உலகத்தின் வீழ்ச்சியடைந்த உலகத்தின் சிந்தனைகள், வீழ்ச்சியடைந்த காரியங்கள்ல சிந்தனைகள் கொடுத்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம வரப்போற ஆக்கினைக்கு, கோபாக்கினைக்கு பயப்படாம ஒரு கடினப்பட வைக்கிற ஒரு மனநலம் அவங்க நெத்திலையும் ரைட் ஹேண்ட்லயும் பார்க்கணும். அதாவது அந்த மைண்ட் செட் அவங்க மூளையில ஃபுல்லா ரொம்பிருச்சு. அதன்படித்தான் அவங்க செயல்களும் இருக்கும். வீழ்ச்சியடைந்த உலகத்தின் கண்ட்ரோல்ல அவங்க இருக்கிறாங்க. அதுதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் அவங்க மேலதான் இது உழுவுத. இவங்க அந்த 1,44,000 ஜனங்க தப்பிச்சு போன மாதிரி இல்லை. அவங்க சுத்தர் எல்லாம் வருது இல்லைங்களா? இவங்க பொய் சொல்றவங்க, அவங்க பொய் சொல்லாதவங்க. அவங்க சுத்தர், இவங்க அசுத்தருங்க. ஸ்ரீகளால் தங்களை கரப்படுத்திக்கிட்டவங்க. இவங்க மிருகத்தின் முத்திரையில மாட்டிக்கிட்டு மனம் திரும்பாம போனவர்கள் இவங்க. இதுல பார்க்கும்போது பாருங்களேன், அவங்களுக்கு வரக்கூடிய கோபாக்கின வசனம் எப்படி வருது? 14:9 படிங்களா? அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் கலப்பிடாத தேவனுடைய பாத்திரத்தில், கோபாக்கினையின் பாத்திரத்தில் அவங்க குடிப்பாங்கன்னு போட்டிருக்கு. 11:15 படிங்களா? பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பாருங்க, தேவனுடைய கோபம் முடிகிறது. 15:7. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த. பாருங்களேன், அது வேற வெறும் தேவனுடைய கோபாக்கினைன்னு விட்டாச்சு. சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற அவருடைய கோபாக்கினை வருது. இந்த கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினை.
திருந்தாம, மனம் திருந்தாம, எக்கால சத்தம் தேவன் ஊதி ஊதி திருந்துன்னு அழைக்கும் போது அந்த நித்திய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காம திருந்தாம தொடர்ந்து போகிற மனிதர்களுக்கு உலகத்திலேயே அக்கினியின், அந்த நரக அக்கினியின் பொறி உலகத்திலேயே அடிக்குதுன்னா இந்த கோபாக்கினது. இந்த உலகத்திலேயும் அவங்களை சும்மா விட போறது இல்லை ஆண்டவர். இந்த கோபாக்கினின் கலசம், வாதைகள் அவங்களுக்கு வரத்தான் போகுது. அது எப்படி வருதுன்னு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. பாருங்களேன், இது நல்ல படம் கூட. வாதைகள்னு வருது இல்லைங்களா? 16:1 வாதைகள்னு வருது. வாதைகள்னு வரும்போது நமக்கு என்ன ஞாபகப்படுத்தணும்? எகிப்து ஞாபகப்படுத்தணும். ஃபாரோக்கு வந்துச்சு பாருங்களேன், ஒரு நல்ல படம். ஏன்னா மோசே எவ்வளவு சொல்லி 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 பார்த்தாலும் அவன் திருந்தல. கர்த்தர் யார், நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தை தான் கடினப்படுத்தி கொண்டான். மோசே திருப்பி திருப்பி பிரசங்கம் பண்ணாரு, ஆனா திருந்தலை. சில மனிதர்கள் இந்த உலகத்துல அப்படித்தான் ஆயிடுறாங்க, அப்படித்தான் ஆயிடுறாங்க. ஏன் நம்மளே சில பேர் அப்படித்தான் இருக்கலாம். ரொம்ப சோககரமானது. அப்படித்தான் ஆயிடுறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாலும், எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாலும் கர்த்தர் யாரு, நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இருதயம் ஃபாரோ மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப தாழ்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இருதயத்துல இருக்கிற பெருமை இருக்குதே, ஒண்ணு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பெருமை. ஒருவேளை ஆண்டவர் ஃபாரோக்கு செஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யலாம். சில பேருக்கு யோசிச்சு பாருங்களேன், சில பேருக்கு அந்த பராமரிப்புல வருகிற சப்ளை கொஞ்சம் நிறுத்தலாம். ஏன் நிறுத்துறாரு? பராமரிப்புல வருகிற அந்த சீஜ் ஒர்க்ஸ் போருக்கத்தான் செய்வாங்க, நிறுத்துறாரு. முதல்ல இருந்த மாதிரி இல்ல, ஹெல்த் கொஞ்சம் பலவீனமாகுது, இல்ல வசதிகள் கொஞ்சம் குறைவாகுது, இல்ல நமக்கு ரொம்ப அருமையானவங்க இந்த உலகத்தை விட்டு போறதா இருக்கலாம், பெரிய பெரிய பயங்கரங்கள் நடக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம். ஏன் கடினப்பட்ட மாறாத திருந்தாத இருதயத்தை அடியா இடிக்கிறாரு? ஏன் இடிக்கிறாரு? அந்த ஷீபா பிக்ரியுடைய மகனாகிய ஷீபா பாவத்தை எடுத்து தலையை வெட்டி எரி, இல்ல நான் கொடுக்க மாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பாவத்தோடு தான் நான் வாழுவேன் ஆண்டவர்கிட்ட எதிர்க்க நின்னோம்னா ஆண்டவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் பராமரிப்பு. ஆனா சில பேர் நான் அதை விடவே மாட்டேன், என்னோட தூக்கி நரகத்துக்கு தான் அதை கூட கூட்டு போவேன்னா கடினப்பட்டு போயிடுறாங்க, கடினப்பட்டு போயிடுறாங்க. அதான் பெரிய பயங்கரம், பெரிய பயங்கரம். ஒருத்தர் ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆங்காரத்திலையும் பெருமையிலையும் அடத்திலையும் மனுஷன் இல்ல நான் பாவத்தை விடமாட்டேன்னு போனான்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அந்த மனுஷங்களை சும்மா விட்டுறாரு ஆண்டவர் இந்த உலகத்துல. அவர் கேட்கிறார், விட்டுறாரா சும்மா? அவருடைய கோபத்தை எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரா அவங்கள ஒன்னும் பண்ணாம? அப்படின்னா இல்லைன்றார். இந்த காட்சி நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலேயே ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்பதாக இந்த உலகத்திலேயே அந்த மனிதர்களுக்கு வாதைகளை அனுப்புறார். திருந்தாத இருதயங்களுக்கு வாதைகளை இந்த உலகத்திலேயே அவர் அனுப்புறாரு. அதான் பாக்குறோம். ரோமர் 1:8 நமக்கு போட்டிருக்கு, தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஏன் வெளிப்பட்டிருக்கிறது? அவங்க திருந்தாத கடின இருதயத்தினாலும் குணப்படாத இருதயத்துக்கு அவங்களுக்கே ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வருது. அவங்களுடைய பாவங்களுக்கே தங்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வருது. ஒப்பு கொடுத்த பிறகு மனம் திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை, மனம் திரும்புறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலேயே கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பொறுமையின் எல்லைய அவங்க தாண்டிட்டாங்க. தாண்டின பிறகு சான்ஸ் இல்லை. அதுதாங்க இந்த வசனத்துல நமக்கு காமிக்கப்படுது. ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை. அது நம்ம யாருக்கோ நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் நடக்குது. ஏன் நமக்கு மத்தியிலயும் நடக்கலாம். உங்களையும் சில பேர் அப்படி செஞ்சிடலாம். எக்கால சத்தம் ஊத 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 காதை மூடிக்கிட்டு நீங்க இருந்துடலாம். மனம் திரும்பாம யாருக்கோ சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்துடலாம். ஏன் இயேசுடைய காலத்திலேயே அந்த பரிசேயருங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சோகம் யோசிச்சு பாருங்களேன். தீர்க்கதரிசிகள் காலையில நம்ம படிச்சோம், எல்லா இயேசுடைய பாடுகளையும் இயேசு வரப்போற மகிமை எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு எங்களுக்கு தெரியாத வேதமானு சொல்லி இயேசுவே வந்தாங்க நிக்கிறாரு. பாரம்பரியத்தினாலையும் சடங்காச்சாரியத்தினாலையும் தங்களுடைய சொந்த கிரியைகள்னாலையும் தாங்கள் கடினப்பட்டு போய் அந்த இயேசுவே நிராகரிச்சுட்டாங்க. கடவுளுடைய பொறுமையின் எல்லையை தாண்டிட்டாங்க. என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் ஒரு வசனம் படிங்களா, யோவான் 12:36.
ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்களேன், தொடர்ந்து படியுமா. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். பாருங்களேன், ரொம்ப சோகமான கதை. அவ்வளோ மக்கள் யோசிச்சு பாருங்களேன். ஹிஸ்டரியில ஒரு பெரிய வண்டர், அதிசயம் என்ன தெரியுங்களா? மேசியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறாரு. அவங்க மட்டும்தான் வேதம் தெரியும், அவங்க மட்டும்தான் மேசியாக்காக காத்திருந்த ஜாதி. அவங்களே மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அவங்களை அப்படி செய்ய வச்சுச்சு? என்ன காஸ்பலை ரிஜெக்ட் பண்ண வச்சுச்சு? ஏன் அவங்க மனம் திரும்பாம போனாங்க? காரணம் என்ன தெரியுமா? பாரம்பரியம், மதம். தங்களுடைய கிரியைகள்னால, தங்களுடைய கிரியைகளை நம்பி இருந்த மக்கள் காஸ்பலை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர முடியாம போயிருச்சு. அது ரொம்ப பெரிய ஆபத்து. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் அப்படி நடக்குது. அந்த இதை தாண்டிட்டாங்க. எத்தனை அற்புதம் அவர் செய்த போதும் அவரை விசுவாசிக்காம போய் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவரே அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். இனிமே அவங்க வர முடியாம பண்ணி வச்சுட்டார். அது ஒரு பெரிய ஆபத்து. எல்லா காலத்திலயும் நடக்கிறது உண்டு. இன்னைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்க இருதயம் கடினப்பட்டு அவங்க நிக்கிறாங்க. இதனாலதான் நமக்கு ரொம்ப பயங்கரமா ஆபத்து, ரொம்ப டேஞ்சரஸ் என்ன தெரியுங்களா? நானும் நினைச்சு ரொம்ப பயப்படுறேன். எக்கால ஊதும் போது காதை முடிக்கிறது ரொம்ப ஆபத்து, ரொம்ப டேஞ்சரஸ். எக்கால ஊதும்போது எனக்கு அது நடக்காதுன்னு நம்ம ஒருபோதும் நினைச்சிட முடியாதுங்க, ஒருபோதும் நினைச்சிட முடியாது. எக்காலம் ஆண்டவர் ஊதும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சில டைம்ல எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஆண்டவருடைய செய்தி, முக்கியமான மெசேஜ் கொடுக்கும் போது சில பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? நல்லா தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேரெல்லாம் சில பேர் கொரட்ட விடுற அளவுக்கு தூக்கம். ஏன் அப்படின்னா அது பெரிய அடையாளம். they are given up, ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சுன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம். இன்னும் எக்கால சத்தம் அவங்க காது கேட்கவே கேட்காது. இனிமே உணர்வே இல்லாம போயிருச்சு. எக்கால சத்தம் அவங்க காதுக்கே விழுவாது. கொடுக்கப்பட்டாச்சு. கொடுக்கப்பட்டு அவங்களுடைய பாவத்தின் அளவை நிரப்புறதுக்காக இன்னும் உலகத்துல வாழ்ந்து வராங்க. அவ்வளவுதான். சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, நினைச்சா வேதனை தான். பாவத்தின் அளவை நிரப்பிக்கிட்டு வராங்க. ரொம்ப பயங்கரம். அதனாலதான் ஆண்டவருடைய செய்தி, அக்கால சத்தம், எச்சரிக்கை வரும்போது காலையில கேட்ட மாதிரி மிகுந்த ஜாக்கிரதையா, நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்றது. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம பார்த்து தியானிக்க பார்ப்போம். 15வது அதிகாரத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 15:5 வாசி. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். சரி, இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன் வந்த ஒரு காட்சி மோசே உடைய காட்சி வருது இல்லைங்களா? இந்த கடல் பிரித்த கடல் காட்சி, கண்ணாடி கடல் காட்சி. அந்த கண்ணாடி கடல் தாண்டின பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க முக்கியமான இடத்துக்கு எங்க வராங்க? சீனாய் மலைக்கு வருதா பார்க்கணும். அங்கதான் நியாயப்பிரமாணம் பெற்றதா பார்க்கணும். இந்த காட்சி பாத்தீங்கன்னா ஃபாரோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துற மாதிரி வாதைகள்னு வரும்போது என்ன அர்த்தம்? ஃபாரோவுடைய எகிப்துடைய பாஷை நமக்கு பேசப்படுது. முத்திரைகள் ஆயிடுச்சு, எக்காலம் ஆயிடுச்சு, இப்போ வாதைகள். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வர கடைசி வாதைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது 15:1 படிங்களா? பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவனுடைய கோபம் முடிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த முத்திரைகள்லாம் பார்க்கும்போது
அது முத்திரை ஊதும் போது பூமியிலே 1/3 அழிஞ்சது. எக்காலம் ஊதும் போது என்ன ஆச்சு தெரியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் முத்திரைகள் 4/1 அழிஞ்சது. எக்காலம் ஊதும் போது 3/1 வரும். இப்ப கலசம் ஊதும் போது எந்த பிராக்ஷனும் இல்ல, முழுசா அழிய போகிறது. அது ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். முழுமையான அழிவை குறிக்கிறத பார்க்கலாம். அந்த தீவிரம் அதிக அடைகிறத நம்ம பார்க்கலாம். இந்த முதலாவது வசனத்தை அவர் சொன்ன பிறகு இந்த எக்காலத்தை பத்தி பேசுறாரு. அதை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு கேப் கொடுக்கிறாரு. நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். அந்த கேப்ல தான் அந்த கண்ணாடி கடல் சீன் வருது. அந்த கண்ணாடி கடல் போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த கண்ணாடி கடல் என்ன? இட் இஸ் த பினிஷ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராவிடன்ஸ். அதாவது பராமரிப்பின் முழுமை அடைந்த ஒரு நிலை. பராமரிப்புல நமக்கு எவ்வளவு கேள்வி வருது. இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, இந்த குழந்தைங்க ஏன் அப்படி பிறக்கிறாங்க, இவங்க ஏன் அந்த பாடுபடணும். ஆனா அதெல்லாம் முடிஞ்ச ஒரு நிலையில கண்ணாடி கடல் முன்னாடி நின்று அவங்க என்ன பண்றாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஃபாரோவெல்லாம் கடல்ல முழுக்கி அந்த தண்ணி ஒருவேளை அவங்க முகத்துல கூட ஸ்பிளாஷ் ஆயிருக்கலாம், கடல் தண்ணி. அதை அப்படியே பாக்குறாங்க. நம்ம சத்துருக்கெல்லாம் செத்தாச்சு, இனிமே ஃபாரோ என்ன அடிக்க முடியாது, ஃபாரோடைய டாஸ்க் மாஸ்டர் அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு இருந்த சந்தோஷம். அதுதான் பரலோக சந்தோஷத்துக்கு ஈடுபடுற. பரலோகத்துல அப்படித்தான் நம்முடைய சத்துருக்கெல்லாம் அழிஞ்ச பிறகு நம்ம என்ன பாடுவோம்? மோசேவுடைய பாட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டும் நம்ம பாடுவோம். அந்த சுரமண்டலங்களை எடுத்துட்டு பாடுவோம்னு வருது. சுரமண்டலங்கள் வரும்போது எமோஷன் ரொம்ப நிறைந்திருக்கும். சுரமண்டலங்கள் எமோஷனை குறிக்குது. அந்த காட்சியை காமிச்சிட்டு திருப்பி கலசத்துக்கு வர்றார். இது ஏன் அப்படி காட்டுறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது கலசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யோவான் அடிக்கடி செய்யறத பாக்குறோம். இத சென்டர்ல கொண்டு வர்றாரு. ஏன்னா கலசத்தை பத்தி சொல்லும் போது தேவனுடைய மனிதர்களே நீங்க பயந்துராதீங்க, உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கும்படிக்கு நடுவுல ஒரு பிரேக் எடுக்கிறார். ஏன்னா நடுவுல ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா கவனிப்போம். கலசம்னு வந்தவுடன் நம்மள நடுக்க வைக்கிறாரு. ஆனா ஒரு சென்டர்ல ஒரு பிரேக் கொடுத்து நமக்கு கண்ணாடி கடலை காமிச்சு திருப்பி 5:6 இருந்து கலசத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நம்ம பார்க்கலாம். 6வது வசனத்துல இருந்து படிக்கணும். இந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். 7 வாதைகளை கொண்டு அந்த 7 தூதர்கள் அவங்களுடைய துணி வெண் வஸ்திரம், சுத்தம், அப்புறம் பிரகாசமும் பொற்கச்சை. அப்படின்னா நம்ம பாக்குறோம் அந்த இங்க கட்டிக்குவாங்க பெல்ட், கோல்டன் கச்சை. அப்படின்னா அந்த தூதர்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்கள், அவங்களுடைய பணி எவ்வளவு புனிதமானது, அவங்களுக்கு இருக்கிற டிக்னிட்டி, அவங்க எவ்வளவு உயர்ந்த தூதர்கள்னு காட்டுறதுக்கு தான் அவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் விவரிக்கப்படுது. இதே ட்ரெஸ் தான் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து போட்டிருந்தார். ஞாபகம், பொற்கச்சை கட்டிருந்தாரு, வெண் அங்கி போட்டிருந்தாரு. இதே ட்ரெஸ் தான் அங்க போட்டிருக்கிறத பாக்குறோம். எவ்வளவு பெரிய தூதர்கள்னு விவரிக்கிறதுக்கு தான் நாங்க போட்டிருக்கு. அவங்க எங்க இருந்து வர்றாங்க படிங்க, தொடர்ந்து. அப்பொழுது அந்த 4 ஜீவன்கள் ஒன்று இல்ல 6 படிங்க. பரலோகத்தின் சாட்சி கூடாரமாகிய ஆலயத்திலிருந்து, பரலோகத்தின் சாட்சி கூடாரமான ஆலயத்துல இருந்து. அப்படி என்ன? பரலோகம் திறக்கப்படுது. என்ன தெரியுது அவங்களுக்கு? சாட்சி கூடாரம். இங்கிலீஷ்ல எப்படி வருது? Tabernacle of the testimony. டெஸ்டிமனினா என்ன தெரியுங்களா? 10 கட்டளைகள். டெஸ்டிமனி அப்படின்னா 10 கட்டளைகள். பழைய பாடலாம் பார்த்தோம்னா 10 கட்டளைகள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க எந்த கூடாரத்துல இருந்து வெளியே வராங்களா? அவங்க வர கூடாரத்துல பரலோகம் திறந்த உடனே என்ன தெரியுது? 10 கட்டளைகள் தெரியுதா? அந்த 10 கட்டளைகள் இருக்கிற கூடாரத்துல இருந்து வெளியே வராங்களா? இதுக்கு முன்னாடி பரலோகத்தின் கூடாரம் திறக்கப்படும் போது என்ன தெரிஞ்சிச்சு தெரியுங்களா? 11:19 படிங்களா? அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அந்த ஆலயத்துல என்ன காணப்படுது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம்? ரட்சிப்பு அடையாளம் இல்லைங்களா? அதுக்குள்ளேயும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது உடன்படிக்கையில வைக்கப்பட்டு அந்த உடன்படிக்கையின் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த உடன்படிக்கையின் மூலமா அந்த 10 கட்டளை, அந்த உடன்படிக்கை மர்சி சீட், கிருபாசனம்னுவாங்க. அந்த மர்சி சீட்டு நம்மளை பாதுகாக்கு.
10 கட்டளை நமக்கு விரோதமா குரல் எழுப்புது, நம்ம பாவங்களுக்கு விரோதமா தண்டனை அனுப்பணும்னு. ஆனா அந்த கிருபாசனம் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு அடையாளமா அங்க கூடாரம் இருக்கு. இங்க அந்த கூடாரம் இல்ல, வெறும் என்ன இருக்குது, வெறும் 10 கட்டளைகள் இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இப்போ அந்த தேவ தூதர்கள் அந்த ஆலயத்திலிருந்து வர்றது யார்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப பேட் நியூஸ், ரொம்ப பேட் நியூஸ். அவங்களை எல்லாரையும் தண்டிக்க போறது அந்த 10 கட்டளைக்கு விரோதமா அவங்க செஞ்ச பாவங்களுக்கு தகுதியான தண்டனை கொடுக்கறதுக்கு வெளியே வராரு. 10 கட்டளை அவங்களுக்கு விரோதமா கூக்குரல் எழுப்புது, அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க உடன்படிக்கை பெட்டி இல்லை. புரியுதுங்களா? அதான் அடையாளமா சொல்றாரு. அந்த 10 கட்டளை அவங்களுக்கு விரோதமா கோபாக்கினி அனுப்புது, அந்த வாதைகளை எடுத்துக்கிட்டு இவங்க வெளியே வராங்க. ரொம்ப ரொம்ப சோகமான காரியம். இவங்க இரக்கத்தோடு கிருபையோடு ஒரு பரிகாரம் பண்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. 10 அந்த கூடார பெட்டியே இல்லை. ஒரு நீதியை வளைக்க முடியாத தேவனுடைய நீதியின் தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க வெளியே வராங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலத்திலும் உயிரோடுகிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. இந்த தேவ தூதர்கள் அந்த மாதிரி 10 கற்பனை இருக்கிற ஆலயத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அங்க இருக்கிற 4 ஜீவன்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 4 ஜீவன்கள் அவங்க கடவுளோடு ரொம்ப அருகையாம இருக்கிற அவங்கதான். அவங்களுடைய பணி 2 பணி. இந்த பரலோக ஆராதனையை நடத்துறவங்க அவங்க, 2வது கடவுளுடைய பரிசுத்தத்தை காக்குறவங்க அவங்கதான். கடவுளை சுத்தி எப்பொழுதும் இப்ப பாடணும் இல்லையா, பரிசுத்தர் 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 நம்ம பாடணும். அந்த பாட்டை பாடி கடவுளுடைய ஹோலினஸ காக்குறவங்க அவங்கதான். அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் கடவுளுடைய பரிசுத்தத்தை குலைக்கும் போது, இல்லைங்களா? எம்மட்டும் அவங்களும் கத்தி இருப்பாங்க. அந்த தூதர்கள் என்ன பண்றாங்களா, 4 ஜீவன்கள் அவங்க தான் இந்த கடவுளுடைய கோபத்தை பாஸ் பண்றாங்க. கோபத்தை போய் தண்டிக்கிறதுக்கு அந்த கோபாக்கினின் கலசத்தை பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த தேவ தூதர்களோட தான் நம்ம பாக்குறோம். தொடர்ந்து படிங்க. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. இந்த காட்சி பழைய ஏற்பாடு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா என்ன தெரியும்னா, சீனாய் மலையில நடந்துச்சு. கடவுளுடைய புகை அவருடைய மகிமையினால அந்த அந்த மலையே அந்த மேகத்தினால நிரம்பி அதிர்ந்ததை நம்ம பாக்குறோம். யாருமே கிட்ட போய் நிக்க முடியல. ஆண்டவர் கூடாரத்துல நடந்துச்சு. இந்த வனாந்திரத்துல சாலமன் ஆலயம் கட்டும் போது கடவுளுடைய பிரசன்னம் மேகமா அங்க ஆசாரியர்களுக்கு உள்ள போக முடியாம ஆச்சு. இங்க அப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பாத்திரம் ஊத்துற அளவு முடிகிற வரைக்கும் யாருமே போய் கடவுள்கிட்ட பரிந்து பேசவே முடியாது. இந்த தண்டனையை கடவுள் முடிக்கிற வரைக்கும் இரக்கமே காமிக்க போறது இல்லை. பரிந்து பேசுறதுக்கு வழியே இல்லை, தயவுக்கு வழியே இல்லை, கிருபா பரிகாரம் பண்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா முடிஞ்ச கதை இவங்களுடைய கதை எல்லாம். இவங்களுக்கு வரப்போற தண்டனையில இருந்து இவங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. கடவுள்கிட்ட கெஞ்சறதுக்கு போய் வழியே இல்லை, யாருமே போக முடியாது. இனிமே முடிஞ்சு இவங்க கதை. பாருங்களேன், அந்த அடையாளத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ரொம்ப முடிஞ்சு இவங்க கதை, பயங்கரமான நிலையில இவங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய முடிவு வந்திருக்கிறது. அதான் இந்த அடையாளம் காட்டுது. பாருங்க, அவங்க வர ஆலயத்தை பாருங்க, 10 கற்பனை அதுக்கு விரோதமா இவங்க பாவம் செஞ்சிருக்காங்க. அதனோட கூக்குரலை எடுத்துக்கிட்டு கோபாக்கினை எடுத்துக்கிட்டு இவங்க வராங்க. அந்த 4 பரிசுத்த ஜீவன்கள் அந்த கோபாக்கினின் கலசத்தை இவங்களுக்கு பாஸ் பண்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு வராங்க. அது வெளியில வந்த பிறகு அவங்க போய் நிறுத்தத்துக்கு வழியே இல்லை. இனிமே அந்த ஆலயம் புகையினால நிறைந்திருக்கிற தேவ பவரை வெளிப்படுத்துது. அந்த பவர்ல ஒரு தண்டிக்க வரப்போறாரு அவர். சரி, நம்ம தொடர்ந்து படிங்க. 7 தூதர்களுடைய 7 வாதிகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. பாருங்களேன், அதான் நான் சொல்றேன். அவங்கள தண்டிச்சு அவங்கள அழிக்கிற வரைக்கும் அவங்களுக்காக பரிந்து பேசல பரலோகத்துல இல்ல. யாருமே போக முடியாது. அவங்க மேல கோபம் முடிவாயிருச்சு, பினிஷ்ட். அவங்க தாண்டிட்டாங்க எல்லை. அவங்களுக்கு வாதைகள் அனுப்பியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. 4 ஜீவன்கள் கொடுத்தாச்சு, அது வெளியே பூமிக்கு வந்தாச்சு. அவங்க மேல இன்னுமே யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்காக பரிந்து பேசவே முடியாது. எவ்வளவுதான் அழுது பேசினாலும் ஒண்ணும் முடியாது. அதான் பயங்கரமான நிலையை காமிக்குது. ரொம்ப சேட். சரி, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது தேவாலயத்தில் சரி, 16வது வசனத்துக்கு நம்ம பார்க்கும்போது 4 வாதைகளை வருறத நம்ம பார்ப்போம். அந்த 4 வாதைகள், 4 கலசங்கள் ஊத்தப்படுறத நம்ம பார்க்கலாம். வாதைகள்னும் போது நான் சொன்ன மாதிரி எகிப்துக்கு வந்த வாதைகள், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த படத்தை தான் இங்க எடுக்கிறார்.
சொல்லப்படுறது உண்டு. நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதான் நமக்கு ரொம்ப கிளியரா கொஞ்சம் புரியும். நம்ம வாதைகள் யாத்ராமத்தை படிச்சிருக்கோம், பல வருஷங்களா படிச்சிருக்கோம். அந்த யாத்ராம வாதைகள் வரும்போது அந்த எகிப்து மக்களுக்கு சரீர பிரகாரமா ஒரு பக்கம் வேதனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஆத்மீக விதத்துல எமோஷனலா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ஆன கொடுமை ரொம்ப பயம். எவ்வளோ பேர் செத்தே போயிடலாம்னு நினைச்சாலும் சாக முடியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு. அதான் நம்ம பாக்குறோம். பயங்கரம். அவங்களுக்கு ஆண்டவர் அழிச்சது பயங்கரமா அழிச்சாரு. அவங்களுடைய அழிவு எதுக்கு வந்துச்சுன்னா, கவனிச்சு பாருங்களேன், அவங்க கடவுளை மெய்யான தேவனை ஆராதிக்காம வேற எதை கடவுளா மாத்தினாங்களோ அதுக்குத்தான் வாதைகள் வந்துச்சு. நைல் ரிவர் அவங்க ஆராதிச்சாங்க, அதை போட்டு அழிச்சார். சூரியன் அவங்க ஆராதிச்சாங்க, அதை போட்டு 3 நாள் இருளாக்குனார். தவக்கலைய வணங்குவாங்க கடவுளா வச்சு, அதை போய் அனுப்பி அவங்க கண்ட்ரோல காமிச்சார். எதெல்லாம் அவங்க ஆராதிச்சு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எது கொடுத்தாங்களோ அது மேல வாதம் வந்துச்சு. இந்த மக்களுக்கும் அப்படித்தான் வர்றத பார்க்க போறோம். இவங்க எதை இந்த உலகத்துல ஆராதிச்சு கடவுளை நிராகரிச்சு மனம் திரும்பாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதுவே அவங்களுக்கு கசப்படைந்து அது மேல வாதம் வரும்படிக்கு கடவுள் பண்ணிடுறாங்க. அதான் நம்ம பாக்குறோம். பாருங்களேன், ரொம்ப பயங்கரமா வர்றத பார்க்கலாம். இது 4ல ஒரு பங்கு, 3ல ஒரு பங்கு இல்ல, முழுசா வர்றது. அதான் வித்தியாசம். மத்ததுக்கும் இந்த அடையாளத்துக்கும் வித்தியாசம். மத்த முத்திரைகள்லாம் பாத்தீங்கன்னா, எக்காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமியின் மேல விழுந்துச்சுன்றதோடு நிக்குது. இது பூமியின் மேல விழுந்து அவங்க உடம்புல என்ன பாதிப்பை கொண்டு வந்துச்சுன்னு காமிக்கும். இயற்கை அட்டாக் பண்றது மொண்டி நின்றுது, மத்ததெல்லாம் இயற்கை அட்டாக். ஆனா இது அவங்கள எப்படி பாதிச்சுச்சு நமக்கு காட்டப்படுது. நம்ம பார்ப்போம். இது மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்த மாதிரி காமிக்கப்படுது. ஆனா இது மிருகத்தின் முத்திரையை தரித்த எல்லார் மேலேயும் வர்றத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து 1வது வருகையில இருந்து 2வது வருகையில இருந்து நம்ம எங்க இருக்கோம்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? ரொம்ப கிட்ட வந்துட்டோம் தான் பாக்குறோம். ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன அடுத்த மாசம் வந்துருவாரா, ஒரு வருஷம் பொறுத்து வந்துருவாரா, நமக்கு தெரியாது எங்க இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு மக்கள் இந்த வாதையை எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து. சில பேர்லாம் என்னென்னவோ எழுதியிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு கன்வின்சிங்காவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சு ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்றது சில காரியங்களை நான் சொல்றேன். வாதைகள் இதுவா இருக்கலாம், ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒருவேளை இதுவா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். மிகுந்த சத்தத்தோடு சொல்ல கேட்டேன் இல்லைங்களா? மிகுந்த சத்தத்தோடு கடவுளுடைய அதிகாரத்தோடு போங்க, இன்னுமே போய் அவங்க மேல ஊத்துங்கன்னு வந்துச்சு. அப்புறம் 1ஆம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு கொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 1வது கலசம் வருது. பரலோகத்தில் நியாயப்பிரமாணத்தை உடைச்சி பாவம் செஞ்சு வாழ்ற மனிதர்கள், தங்க இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்து போய் கடினப்பட்ட மனிதர்கள் மேல 1வது கலசம் இறங்குது. அது என்ன மாதிரி வெளிப்படுதுன்றாரு? கொடிய லோட்சம் சோர்ஸ் இங்கிலீஷ்ல வருது. கொடிய புண் உண்டாயிற்று. கொடிய புண் உண்டாயிற்று. இது இன்னைக்கு இருக்குதா? ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் உள்ளுக்குள்ள என்ன மாதிரி கொடிய புண்ணுங்களை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. பல விதங்கள்ல இந்த காலத்துல இருக்கு, பல விதங்கள்ல இந்த காலத்துல இருக்கு. கடவுளுடைய பழிவாங்குற ஒரு காரியம் இது ஸ்பிரிச்சுவலா கூட இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன் நம்ம பாக்குறது தான் உண்மை இல்லை. பல விதங்கள்ல இது இருக்கலாம். ரோமர்ல போட்டிருக்கிற மாதிரி எத்தனை வேசித்தனமான வாதைகள் நம்ம காலத்துல அதிகமா இருக்கிறது, எவ்வளவு மோசமா இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்களேன். தனிப்பட்ட விதங்கள்ல வேசித்தனத்துல போய் கொடிய புண்ணை வாங்கிக்கிறவங்க எத்தனை பேர். எய்ட்ஸ்ன்ற வியாதி எவ்வளவு பயங்கரமா புண்ணுகளை கொண்டு வரும் தெரியுமா? இந்த செக்ஷுவல் டிசீசஸ்னால, பாவங்கள்னால வரப்போற புண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இன்னும் இந்தியால சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல 10ல 9 பேருக்கு அது இருக்கும்ன்றாங்க. எத்தனை மாதிரி புண்ணுங்கள் மனிதர்களுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? ஏன் ஆவிக்குரிய வாதையிலையும் இச்ச ரோகங்களுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இனிமே அதுல இருந்து அவங்களை காப்பாத்தி கொள்ளவே முடியாது. அவங்க புண்ணுகள் அவங்க உடம்புல இருக்கு. இச்சைகள்ல இருந்து அவங்க மனசாட்சி அந்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அதுல இருந்து அவங்க வெளியே வரவே முடியாது.
அந்த மாதிரி கோபத்துல புண்ணுகள்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம். அதனால குடும்பங்கள் கெட்டு போய் மனைவி புருஷன்ற உறவுகள்ல புண்ணுகள் வந்து உறவுகள் சரியில்லாம பயங்கரமா மனிதர்கள் அழிஞ்சு போறத பார்க்கலாம். புண்ணுகள் பல விதங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம். ஏன் வெறும் இந்த செக்ஷுவல் காரியங்களை விட்டு இந்த குடியை எடுத்துக்கோங்களேன். குடியை எடுத்துக்கோங்க. நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏன்பா நீ பேசிட்டு இருக்காங்க, ஏன்பா நீ வெயில் வந்தா ரொம்ப குடிக்கிற, ஏன் குடிக்கிற அவ்வளோ அப்படின்னா, இல்லைங்க ரொம்ப வெயில், சில்ல நம்ம குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா அப்ப மழை வந்தாலும் குடிக்கிறேன், ஏன் குடிக்கிறேன், ரொம்ப குளிருங்க, குளிர் வந்தாலும் நான் குடிக்கிறேன். குடிய விடவே வருது இல்லை. எவ்வளவு சொன்னா குடிகள்னால அவங்க லிவர் எல்லாம் எவ்வளவு கெட்டு போகுது, எவ்வளவு புண்ணுங்க உள்ள இருக்குன்னு தெரியுமா, உடம்பு கெட்டுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு அழிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா. இதெல்லாம் வாதி, அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அதுல இருந்து வெளியே வரவே முடியாம போயிடுறாங்க. இந்த சிகரெட்டு லங்ஸ்ல எல்லாம் எவ்வளவு புண்ணுகள் வாதிகள் ஏற்பட்டு இருக்கு தெரியுமா. சிகரெட்டு, போதை, ட்ரக்ஸ், கஞ்சா எல்லாம் குடிச்சு எத்தனை வாதைகளுக்குள்ள மக்கள் உள்ளாகுறாங்க. அதை நம்ம கண்ணால இந்த காலத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல விதத்துல வாதைகள், அதுல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு 10 கற்பனைகளை உடைச்சது தானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கொலை செய்யாது இருப்பாயாக, உன் உயிரை நீயே மாற்றி கொள்ளக்கூடாதுல்ல, அது செஞ்சுக்கிறாங்க, தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. பாருங்களேன், இந்த ரோமர் 1:26 படிங்களேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகங்களுக்கு ஏன் நம்ம காலத்துல நம்ம கலாச்சாரத்துல சின்ன பசங்கள்ல இருந்து எடுத்துக்காங்களேன். சின்ன பசங்கள்ல இருந்து இன்டர்நெட் மீடியா இந்த பொனோகிராஃபி வந்து சின்ன வயசுல இருந்தே எடிக்ட் ஆகி அதுல இருந்து அவங்க காப்பாற்ற முடியாம வாழ்க்கையை அழிஞ்சு போறாங்க. இதெல்லாம் பெரிய வாதைகள் தான், பெரிய வாதைகள். அப்புறம் அது போய் என்ன ஆகுது, இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தாங்கன்னா அவங்க உடம்புல வந்த புண்ணுகள் வாதைகளை பத்தி தான் பேசு. அவங்க உடம்பு நார்மலாவே இருக்கிறது, ரொம்ப மோசமா போயிருச்சு. அதுக்கு வர பெரிய தண்டனை பாடியில ஆண்டவர் கொடுக்கிறாரு தெரியுமா. செக்ஷுவல் பாவங்கள்ல ஈடுபடும் போது பாடியில வர வாதைகள் வரும், புண்ணு மாத்திரை மாறாது, பெரிய தண்டனைகள் பாடியில வந்தது. நார்மல் மனுஷனாவே உன்னால இருக்க முடியாது, நார்மலா உன் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது, நார்மலா ஒரு ஹஸ்பண்டாவே உன்னால இருக்க முடியாது, நார்மலா இருக்க முடியாது. தெரியுதுங்களா. அதெல்லாம் வாதைகள், ஆண்டவர் அனுப்புற தண்டனைகள். அவங்க சரீரத்திலே அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற இன்பமான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாத தண்டனைகள் அவங்க உடம்புலயே வருது. முதலாவது வாதை அது பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். 2வது வாதை. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. இந்த முதலாவது வாதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஏன் இந்த போய் ஆண்டவர் முதல்ல தாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப ஆராதிக்கிறது என்ன தெரியுமா, ரொம்ப எல்லாரும் ஆராதிக்கிறது என்ன தெரியுமா, கடவுள்கிட்ட வர முடியாத மாதிரி மக்கள் ரொம்ப மயக்கிறது என்ன தெரியுமா, உடம்பு. தெரியுமா, ரொம்ப முக்கியம் உடம்பு தான். பாடிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, பாடியில தான் எல்லாம் அட்ராக்ட் ஆகுறது, அதைத்தான் தாக்குற, அதைத்தான் ஆராதனை பண்ணிட்டு பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கிரீனுங்களுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பல பேர் எகிப்தியரும் அதான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா. பாடி ரொம்ப முக்கியம், தலையில இருந்து கால் வரைக்கும் ரொம்ப நீட்டா வச்சுக்குவாங்க, முடியை ஃபுல்லா ஷேவ் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஒரு சின்ன பேன் கூட உடம்புல இருக்கக்கூடாது. நம்ம காலத்திலயும் பியூட்டிக்கும் அழகுக்கும் அதுக்குத்தான் இச்சைக்கும் அதுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது, அதைத்தான் தாக்குறாரு பாருங்க. அதனால வாதை வரும்படிக்கு செய்யறார். முதலாவது. 2வது பார்ப்போம். 2வது வாதை வந்து படிங்க. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. இது வந்து சமுத்திரத்திலே ஊத்தும் போது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரமே ரத்தம் 3ல ஒரு பங்கு இல்ல, 4ல ஒரு பங்கு இல்ல, முழு சமுத்திரம் ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்துல இருக்கிற மிருகங்களாம் என்ன ஆகும், எல்லாம் செத்து போகும். நைல் ரிவர்ல நடந்ததை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சமுத்திரம் ரத்தம் போல் ஆயிடுச்சு. சமுத்திர சீற்றங்களை குறிக்கலாம் ஒருவேளை. சுனாமி, அது சில பேர் செத்த உடனே ரத்த விளாரா இருந்துச்சு, சில இடங்கள்ல பயங்கரமா அடிபட்டு போச்சு, பயங்கரமா ஆச்சு ரத்த விளாரா. ஆனா அந்த அடையாள மொழியை வச்சு பார்க்கும்போது
அந்த காலத்துல சமுத்திரம், மெடிட்டேரியன் சமுத்திரம் அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே அந்த சமுத்திரத்தை பொறுத்து தான் இருந்துச்சு. எகிப்துக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நைல் ரிவரை நம்பித்தான் அவங்க பொழைச்சாங்க. எங்க பஞ்சம் வந்தாலும் எகிப்துக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்? அந்த நைல் நதி அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுல வர மச்சங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி ஐயோ அந்த மச்சங்கள்லாம் இல்லையேன்னு புலம்புனாங்க. அதுல வர மச்சங்கள் ரொம்ப ஃபேமஸ். அவங்க எக்கானமிய, அவங்களுடைய பொருளாதார நிலைமையே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு அந்த மச்சங்கள் தான். அந்த பொருளாதாரத்தையே அவர் அடிக்கிறாருன்னு அர்த்தம். பொருளாதார நிலைமைய உதாரணத்துக்கு ரெவலேஷன் 18:10 படிங்களா? 18:10. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். படிங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினாலே செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்க பட்டையையும் தூப வர்க்கத்தையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லாதபடியால் அவர்களுக்காக அழுது புலம்புவார்கள். 19 படிங்க. தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால். கவனிங்களா, சமுத்திரத்தில் உள்ள கப்பல்கள் உடைய வியாபாரிங்க அவங்க எல்லாம் அழுகுறாங்க. ஏன்னா இந்த பொருளாதார உலகம் இப்படி வீழ்ச்சி அடைந்து போயிருச்சே, பெரிய இப்படி வந்துருச்சே, பொருளுங்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு பொருளாதார உலகத்தின் வீழ்ச்சிய சமுத்திரம் விழுந்ததுனால அப்படி பாக்குறாங்க. இந்த சமுத்திரம் எல்லாம் ரத்தமா மாறுச்சுன்னா ஆண்டவர் எதை அடிக்கிறார் தெரியுமா? அந்த காலத்தின் அடையாளத்தின்படி உலக பொருளாதார நிலைமை. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன சமுத்திரம் ரத்தம் ஆச்சுன்னா அதனால என்ன, அதெல்லாம் எங்க நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறது. அடையாள மொழியை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இந்த 18 படிக்கும் போது தான் நமக்கு புரியுது. அந்த காலத்துல சமுத்திரத்தை அடிச்சோம்னா அவன் பொருளாதார நிலைமை போச்சு. ட்ரேடிங்கே நடக்காது. பிளைன்ல எல்லாம் போறது இல்லை அந்த காலம். ட்ரேடிங் ஒரு ஊருக்கு போறதுன்னா கப்பல் தான். அப்படின்னும் போது அவங்க பொருளாதார வீழ்ச்சியை பத்தி அவர் பேசுறாரு. சமுத்திரம் ரத்தம் ஆச்சுன்னா பொருளாதாரம். இப்போ மக்கள் எல்லாம் ஆராதனை பண்றது என்னங்க? எதை ரொம்ப பெருசா ஆராதனை பண்றது? அவங்களுடைய பொருளாதார காரியங்கள், பொருட்கள், பொருளாசைகள், அதைத்தான் ஆராதனை பண்றாங்க. தேவனை ஆராதிக்காம, தேவனுக்கு இடம் கொடுக்காம பொருளுகளுக்கு தான் முக்கியத்தை இடம் கொடுக்கறது. உலக பொருளுகள் தான் ரொம்ப முக்கியம்னு ஓடுறதுக்கு காரணம் என்ன? அதுல தான் அவங்க ஆராதனை. தேவனை நேசிக்காமல் சுகபோகத்தை விரும்புகிறவர்கள் அதை அடிக்கிறார். அது மேல வாதையை கொண்டு வராருன்னு நம்ம பார்க்கிறோம். 2வது இதை வணங்குறவங்கள அடிக்கிறார். வாதம் அவங்களுக்கு வருது. அதான் நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அது மேல அவர் வாதையை அனுப்புறாரு. இன்னைக்கு இதை பார்க்கல, மக்கள் இப்படி இருக்கிறத பார்க்கல, பொருளாதாரத்திலேயே மயங்கி ஆண்டவர் மேல இல்லாம அப்படி இருக்கிறத பாக்குறோம். 2வது அது மேல வாதைகள் இன்னைக்கு ஆகல. யோசிச்சு பாருங்களேன், ரெசெஷன் வந்து போகுது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? கடவுள் கையில இருந்தாங்க வருது. இதெல்லாம் சாம்பிள்ஸ். ஒரு ஃபைனல் நாள் வரப்போகுது. அது இந்த லிஸ்ட் பாக்குறீங்களே, அதுல நம்ம பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மொபைல் போன்ஸ் சேர்த்துக்கலாம், டேப்லெட்ஸ் சேர்த்துக்கலாம், லேப்டாப் சேர்த்துக்கலாம், மற்ற பொருள்கள் எல்லாத்தையும், உலகத்துல இருக்கிற கேட்ஜெட்ஸ், எல்சிடி டிவி, 3D டிவி எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கலாம். இந்த பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம அதுல தான் மக்கள் மயங்கி இருக்கிறாங்க. டெக்னாலஜி அதுலயும் அதெல்லாம் விக்ரமா நிக்குது. விக்ரமா கடவுளுக்கு மதிப்பு கொடுக்காம அதுல முக்கியத்துவம் கொடுக்கறதா போயிருச்சு. அதெல்லாம் அழிவு, அதெல்லாம் பொருளாதார வீழ்ச்சி, எக்கனாமிக் ரிசெஷன். அதான் பேசுறாரு. வரப்போகுது. எங்கதான் போன மாசம் தான் 1400 ஒரு அரிசி வாங்கணும். 700 தான், 400 ரூபாய் ஜாஸ்தி ஆயிருக்கு அரிசி. 400 ரூபாய் ஒரு மூட்டை அரிசி ஜாஸ்தி ஆயிருக்கு. ஏன் இப்படி எல்லாம் போகுது? ஏன்? ஆண்டவருடைய பராமரிப்பின் அடி. இந்த உலகத்தை நம்பாத, இந்த உலகத்துக்காக வாழாத, இந்த உலகத்தின் பொருட்களை நம்பாத, பரலோகத்தின் மேல. சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். 3வது என்ன பாக்குறோம்? 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும்
நீரூற்றுகளிலும் ஊற்றினான். ம். உடனே அவைகள் ரத்தமாயின. வெறும் பொருளாதார அடி மாத்திரம், உடம்புல அடி மாத்திரம் இல்ல, பொருளாதார அடி மாத்திரம் இல்ல, மூணாவதாக அடிப்படை தேவைகளே அடி உழுது பாருங்களேன். நீரூற்று, ஆறுகள் நீரூற்றுனா தண்ணி எங்கெங்க கிடைக்க போகுது? வரப்போகுது பாருங்க, சம்மர் குழா தண்ணி வாரத்துக்கு ஒரு வாரம் வருது, இன்னுமே வரப்போகுது பாருங்களேன். தண்ணி, அடிப்படை தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதோ கேன்ல பிடிச்சி வாங்குறோம். ஆனா அதெல்லாம் ரேட்ஸ் போகுது பாருங்களேன். 30 ரூபாய் 35 கொடுக்குறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரேட் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப வேலை ஆயிரும். தண்ணி அடி பயங்கரமா தண்ணியில அடி உழுது பாருங்க. வாட்டர் நம்ம போன வாட்டி பார்த்தோம். எக்காலத்தை பார்க்கும்போது அந்த தண்ணி கசப்பாயிருச்சுன்னு பார்க்கலாம். 1/3 கசப்பாயிருச்சு. அதை குடிச்சவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. இந்த உலகத்துல ரொம்ப சாவுங்க ஏற்படுறதே தண்ணினால. தண்ணி தான் பரவுது. ரொம்ப பேரை கொன்னது தண்ணி தான். அந்த மாதிரி இங்க பாதி தண்ணியில ஒன்னும் முழு தண்ணியே ரத்தம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். முழு தண்ணியே ஏன் ரத்தம் பண்ணிட்டாரு அவரு? எதுக்காக? தொடர்ந்து படிங்க, அது காரணம் போட்டிருக்கு. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த உடனே என்ன ஆகுது? ரத்தமா மாறின உடனே தேவதூதன் கடவுளை பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பிரைஸ் பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே, இப்படி உலகத்தை நியாயம் தீர்த்து அவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தீரே, இது என்ன வெளிப்படுத்துதுன்னா நீ பெரிய பரிசுத்தர்னு வெளிப்படுத்துது, நீ பெரிய நீதி உள்ளவர்னு வெளிப்படுத்துது, நீ பெரிய இறையாண்மை உள்ளவர்னு வெளிப்படுத்துது. பாருங்களேன், கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் யாருன்னு வெளிப்படுத்துதுன்னு துதிக்கிறார். இவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தீர், உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணீர். நீ இதாங்க பைபிளுடைய கடவுள். நம்ம என்னவோ நினைச்சுக்கிறோம். பைபிளுடைய கடவுள் ஒரு பழிவாங்குற தேவன் தான். சில பேர் ஏத்துக்கொள்றது கூட கஷ்டம். பாருங்களேன், இவருங்க என்ன சொல்றாங்க? நீங்க இப்படி உலகத்தை ஜட்ஜ் பண்ணது நீ யாருன்னு கரெக்டா உலகம் புரிஞ்சு கொள்ளும்படிக்கு நீ பரிசுத்தர், நீ நீதி உள்ளவர், நீ விடுறவர் இல்ல, பாவத்தைன்னு வெளிப்படுத்துதுன்றாங்க. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து படிங்க. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்தினபடினால். நமக்கு சொன்னேன், நான் ஆத்திரம் இருக்கணும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பரிசுத்தவான்களை எப்படி இந்த உலகம் அழிச்சு கொன்னுருச்சுன்னு வெறி ஆத்திரம் நமக்கு இருக்கணும். நான் போன வாரம் தான் யோவான் ஸ்தானாவுடைய மரணத்தை பத்தி நான் படிச்சேன். ஏரோது எப்படி அவரை கொன்னுட்டான் அப்படின்னு. வெறி குடிச்சு போய் இச்சையிலையும் லட்சையிலையும் ஆடிக்கிட்டு ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி போய் உனக்கு என்ன வேணும்னு அது கேக்குது. லூசுத்தனமா யோவான் ஸ்தான தலை வேணும்னு போய் தீர்க்கதரிசிகளே பெரிய தீர்க்கதரிசி அவர் தலைய போய் பிளேட்ல வச்சு வெட்டி கொடுக்கறானா. இப்படித்தாங்க அதை படிச்சுட்டு எனக்கு அழுவே வந்துருச்சுங்க. ரொம்ப அழுதுட்டேன். என்ன பெரிய தீர்க்கதரிசி, அவரை போய் இந்த அநியாயமா கொன்னுட்டாங்களேன்னு ஆத்திரம் தான் வருது. அந்த மாதிரி எத்தனை தீர்க்கதரிசிகளை இந்த உலகம் கொன்னு இருக்கு தெரியுமா? கொன்னு அவங்க ரத்தத்தை குடிச்சிருக்கு இந்த உலகம் செஞ்சிருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் இப்ப மக்கள்லாம் ரொம்ப அவிசுவாசிங்களா நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கே இந்த தண்டனை. அவங்க கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏன் பரிசேயருங்க சொல்லிட்டு இருந்தாங்களாம், எங்க தகப்பனாரெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொன்னு இது கல்லறையா மாத்திட்டாங்க, நாங்க அவங்க காலத்துல இருந்தோம்னா அப்படி செஞ்சிருக்க மாட்டவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா அவங்கள என்ன பண்ணாங்க? இயேசுவ தீர்க்கதரிசிகள்லாம் பெரிய தீர்க்கதரிசி எல்லாரும் சொன்னவரே பிடிச்சி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறவங்களும் போய் அவங்க பாவத்தை போய் அட்டாக் பண்ணி சொல்லுங்க, உண்மையான சுவிசேஷத்தை போய் எடுத்துட்டு போய் சொல்லுங்க, அவங்க பாவத்தை குத்தி காட்டுங்க, உங்களை அழிக்கிறதுக்கும் துணிய மாட்டாங்க. அவங்க கம்மன இருக்கிறதுக்கு எல்லாம் அவங்க ரத்தத்தை சிந்தறதுக்கும் பேசாம இருக்க மாட்டாங்க. அந்த வெறி பகை பழைய பகை, சர்ப்பத்தின் பகை அவங்களுக்குள்ளயும் இருக்குங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவிசுவாசிங்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தண்டனை வரும். காஸ்பல இன்னைக்கு ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றான், அதை ஏத்துக்கலன்னா தீர்க்கதரிசிகளை கொன்னதுக்கு சமானம். அவங்க ரத்தத்தை சிந்தனை இப்ப சந்தர்ப்பம் அவனுக்கு இல்ல, அதை எதிர்த்து சொல்றவங்க யாரும் அவனுக்கு இல்ல. அது சொன்னாங்கன்னா அவன் ஏத்துக்காத காரணம் அவனுக்கும் அந்த தண்டனை வரும். புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த தண்டனை, அவங்க ரத்தத்தை குடிச்சவங்க, இந்த உலகம் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை குடிச்சிச்சு, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ரத்தத்தை குடிக்கிறார். அவங்க செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை அவர் கொடுக்கிறார். அதான் பாருங்களா, அது துதிக்கிறாங்க. அடுத்தது என்ன வருது அந்த வசனத்துல? அதற்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அதுக்கு பாத்திரர் அவர், அவங்க பாத்திரரா இருக்காங்க.
இந்த தண்டனையை வாங்குறதுக்கு அவங்க பாத்திரரா இருக்காங்க. தொடர்ந்து படிங்க. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். இந்த காட்சியை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிசயமான காட்சி. கடவுள் பயங்கரமா பூமியை தண்டிக்கிறாரு, அவங்களுக்கு தண்ணியெல்லாம் ரத்தமா மாத்தி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு. தேவதூதன் கடவுளை புகழ்றார். ஏன் இதெல்லாம் நீ செய்யறதுனால நீ பரிசுத்தர், நீ நீதிபரர், இந்த உலகம் வருஷத்தை வாங்கக்கூடிய ரத்தத்தை குடிச்சுட்டே அவங்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிறேன்னு புது துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பலிபீடம் சேர்ந்து அந்த ஏஞ்சலுக்கு ஆமேன் போடுதான். அங்க இருக்கிற பலிபீடம் ஆமேன் போடுதான். ஆமேன். ஏன்னா அந்த பலிபீடத்துக்கு கீழே என்ன இருந்துச்சு? எம்மட்டோன்னு கத்துற பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இருந்ததை நம்ம பார்க்கல. அந்த பலிபீடம் அத்தனை ரத்தத்தை பார்த்து ஆமேன், பரிசுத்தர், நீதிபரர், ஆமா அவங்க அதுக்குத்தான் தகுதி, அந்த தகுதியானது செஞ்சுக்கிறன்ற ஒரு காட்சி எப்படி இருக்கு பாருங்களேன். பயங்கரமா இருக்கு. சரி, தொடர்ந்து படிங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 4ஆம் தூதன் சூரியன் மேல ஊத்தினான். இது நம்ம பாக்குறோமா இல்லையா? சூரியன் மேல் ஊத்தினான். காலைல பேசிட்டு இருந்தோம். அவங்க இந்த ரொம்ப வெயிலா எங்க ஊர்லன்னா, ஐயோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஆஸ்திரேலியால கொழுந்து விட்டு எரியுது, 42 டிகிரிஸ் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி வருஷத்துக்கு வருஷம் வெப்பம் இப்படி ஜாஸ்தி ஆயிட்டு போகுது? ஏன் இப்படி ஹீட் ஆயிட்டு போகுது? ஏன் யோசிச்சு பாருங்களேன். ஏன் இப்படி ஹீட் ஆயிட்டு போகுது? பரலோக காட்சியில ஒரு காட்சி காணும் போது அவங்களுக்கு பசி அடைய மாட்டார்கள், தாகம் அடைய மாட்டார்கள், இனி சூரியன் அவர்களை வெப்பம் அடைய செய்யாதுன்னு வருது ஒரு காட்சி. தேவன் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேவன் ரொம்ப கிருபை உள்ளவர். அவர் எப்படி கிருபை உள்ளவர் இயேசு சொல்லி இருக்கிறார்னா, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மலவர பண்ணுகிறார். அவங்க ரொம்ப தகுதியானதுனால உதிக்க பண்ணல, அவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால மழை வர வைக்கல. அவங்க தகுதி இல்ல, அவர் ரொம்ப நல்லவர், இரக்கம் உள்ளவர்ன்றதுனால தான் தகுதி கொடுக்கிறார். அவங்க தகுதியே இல்லை அதுக்கு. சூரியன் ஒரு நாள் உதிச்சு உன் மேல முகமா பிரகாசிக்குதுன்னா அதுக்கு தகுதியே இல்லை. ஒரு அவிவிசுவாசி தெரியுங்களா? நம்மளும் தகுதி இல்லை, தகுதி இல்லை. தேவன் கிருபையா இருக்கிறதுனால தான் கிடைக்குது. கடவுள் ஒரு நாள் அவங்க எதுக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அதை கொடுக்கிறார். வெப்பத்தை கொடுக்கிறார். வெப்பத்தை கொடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தொடர்ந்து படிங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இந்த சூரியன் இந்த வெப்பத்துல என்ன பண்றாங்க? கடவுளை தூஷிக்கிறாங்க. இந்த வெப்பம் எப்படி இருக்குதேன்னு கடவுளை தூஷிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். கடவுளை தூஷிக்கிறாங்க. இன்னைக்கும் கடவுளை அப்படி தூஷிக்கிறது இல்ல. ஒன்னும் இல்ல, நம்ம யோசிச்சு பாருங்களேன். எனக்கும் அந்த உணர்வாச்சு. நானும் நேத்து போய் மாட்டிக்கிட்டேன் வெயில்ல. 12 மணிக்கெல்லாம் மாட்டிட்டேன். என்ன வெயில் கொளுத்துது. நான் டிராபிக்ல போய் நிக்கிறோம். ஐயோ இது என்ன வெயில், இது என்ன வெயிலுன்னு நம்ம தூஷிக்கிறோம். நம்ம நேரா தூஷிக்காம இருக்கிறோம். என்ன புலம்புறோம், என்ன கிரண்டில் பண்றோம். ஐயோ வெயில் கொளுத்துதுப்பா, பயங்கரமா இருக்குது. சே ஏன்னா கடவுள் இறக்கமா நமக்கு கொடுத்த அந்த நல்லதையெல்லாம் நம்ம தகுதி நமக்கு நல்ல கிளைமேட்டை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுனால தானே நமக்கு அப்படி வருது. நமக்கே அது பராமரிப்பு. இதுக்குத்தான் நான் தகம் ஆண்டுகிறே. இந்த வெப்பம்தான் எனக்கு தகம், இதுதான் எனக்கு தகம். இப்ப இதையாவது கொஞ்சம் சூடு பண்ணாம விட்டுருக்கிறீரேன்னு சொல்றவங்க யாரு இருக்கிறீங்க நீங்க? ஐயோ நம்ம இன்டைரக்டா கடவுளை தூஷிக்கிறது இல்ல. யோசிச்சு பாருங்க. ஐயோ நான் மோசம் பிடிச்ச வெயில், என்ன மோசம் பிடிச்ச வெயில், பயங்கரமா இருக்குதுப்பா. அதுக்கு பேரெல்லாம் வைக்கிறது, அக்கினி வெயில், அந்த வெயில், இந்த எப்படி தப்பான பேர்லாம் வைக்க. இதெல்லாம் என்னங்க இன்டைரக்டா? விசுவாசிகளே நம்ம இப்படி புலம்பும் போது அவிசுவாசிகள் எப்படி திட்டுவாங்க கடவுள். ஏன் அனுப்புறாரு தெரியுமா? இந்த உலகத்தை நம்பாத, இந்த உலகத்துல அறாமா இருக்க பார்க்காத. இது அழியிற போற உலகம். உன் இருதயத்துல மனம் திரும்புதல் கொண்டு வர்றதுக்கு தாங்க இதெல்லாம் வாதைகளா நமக்கு வருது. நம்ம உடம்புல பிரச்சனைகள் வருது. 2வது பொருளாதார பிரச்சனைகள் வருது. 3வது அடிப்படை தேவைகள், தண்ணி மாதிரி பிரச்சனைகள் வருது. உஷ்ணம் தாங்க முடியாத இதெல்லாம் இன்னைக்கு இல்ல.
இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இல்ல, இதெல்லாம் ஏன் நமக்கு வருது, ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு வராரு, இதெல்லாம் பார்த்த மனிதர்கள் நம்ம இருதயம் மாறி திருந்தி தேவன் பக்கம் நம்ம திரும்பணும், பாவத்தை விட்டு நம்ம விலகணும், ஆண்டவர் பக்கம் திரும்பணும், பராமரிப்புல தேவன் அனுப்பியிருக்காருங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில இருந்து 2வது வருகைக்கும் தற்செயலா ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. ஏன்னா சொல்லிட்டு போயிட்டாரு, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு. அவர் தெரியாம ஒண்ணுமே நடக்காது இந்த உலகத்துல. வெப்பம் அது வருதுன்னா காரணத்தோடு வருது, இந்த வாதைகள் எல்லாம் வருது. அது எக்கால சத்தமா நமக்கு மாறணுமே தவிர அது ஒரு கலசமா நமக்கு மாறிடக்கூடாது. நம்மள என்ன செய்ய வைக்கணும்? அது மனம் திரும்ப வைக்கணும். ஆனா அவங்கள என்ன செஞ்சுச்சான்? தூஷிக்க வைத்து அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. தேவனை எப்படி படிங்க அந்த வசமா, மனம் திரும்ப அங்கிருந்து படிங்க. இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. உண்மையான மனம் திரும்புதல் தேவனை மகிமைப்படுத்த மனம் திரும்பும். பொய்யான மனம் திரும்புதல் எவ்வளவோ இருக்கு. உண்மையான மனம் திரும்புதல் தேவனை மகிமைப்படுத்த மனம் திரும்புதல். நம்ம முடிக்குமா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடக்குது? பராமரிப்புல இதெல்லாம் ஏன் நடக்குது? பராமரிப்பு வேத வசனத்தின் மாத்திரம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசல, பராமரிப்பின் மூலமா நம்ம கிட்ட பேசிட்டு வர்றார். உலகத்தின் காரியங்கள் மூலமா பேசிட்டு வர்றாரு. அந்த ஷீபா தலையை வெட்டி சாய்க்கணும்ன்ற மாதிரி அந்த ஊரை போய் அடிச்சு அட்டாக் பண்ணி ஆர்மியோடு அட்டாக் பண்ற மாதிரி ஆண்டவருடைய ஆர்மி பாவம் நிறைந்த நம்ம இருதயத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. மனம் திரும்புதல் நமக்கு வருதா? மனம் திரும்புதலுடைய அவசியம் நமக்கு தெரியுதா? கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்தை பதம் பாக்குறதுன்னா என்ன தெரியுமா? எப்படி இருக்குது நம்ம இருதயம்? ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டு பார்த்துக்கணும். என் இருதயம் போக 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 இன்னும் மெதுவாயிட்டு போகுதா, சாஃப்ட் ஆயின்னு போகுதா, இல்ல கடினப்பட்டு போகுதா? ஆண்டவர் நம்மள அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இந்த உலகத்துல, இல்லைங்களா? அடி மேல அடிதான் வாங்கிட்டு போறோம். பராமரிப்பு அடிக்குது, இந்த வாதைகள் அடிக்குது, பலவிதமா எக்கால சத்தம் கேட்குது, உஷ்ணம் எல்லாம் கேட்குது. நம்ம இருதயம் என்ன ஆயிட்டு போகுது இதுலாம்? யோபு மாதிரி நம்ம மனம் சாஃப்ட் ஆயின்னு போதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறோமா? இல்ல ஃபேரோ மாதிரி இருதயம் கடினப்பட்டு இன்னும் ஹார்ட் ஆயிட்டு போதா? நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இருதய நிலைமை எப்படிங்க இருக்கு? வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹார்ட்? ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, கடவுளுடைய நியாய தீர்ப்பு அவருடைய பாதைக்கு முன்பதாக நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். அவர் ஜட்ஜ்மெண்ட்ல வரும்போது அதுல இருந்து நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு மனம் திரும்புதல். அது திருந்திட்டோம்னா முடிஞ்சிச்சு. மனம் திரும்புதல் எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையில? மனம் திரும்புதல். ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் முடிப்போம். யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நீதிமானுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் வரும், எவ்வளவு பாடுகள் வரும், அவங்க நல்லா இருந்தா ஒழுங்கா இருந்தாலும் வரும். அதை பத்தி நமக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அடிக்கடி அடியா பாவமா உழுவுறது அடி பராமரிப்பு கொடுக்கறது உங்க இதயத்துல ஷீபாவை நீங்க வச்சு ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கு. ஒருவேளை இருக்கு, அதான் இருக்கும்ட்டு சொல்றேன். ஒரு யோசனை பண்ண சொல்றேன். எந்த பாவத்தை விடாம நீங்க இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்மதான் யோசிச்சு பார்ப்போம். எந்த பாவத்தை நான் விடாம இருக்கிறேன்? இது விசுவாசிக்கும் பொருந்தும், அவிசுவாசிக்கும் பொருந்தும். நான் திருந்த மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன்னு நீங்க இருக்கிறதுனால அடிக்கிறார் ஆண்டவர் பராமரிப்பு. விசுவாசிக்கு இருக்கலாம். நான் பரிசுத்தமாக்குதல்ல வளராம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவனா பிரயோஜனமா போகாம ஒரு பாவத்தை புடிச்சு அதுலயே உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். அதை எடுக்கணும்னு ஆண்டவர் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்க பராமரிப்புல பலவிதமா அடிக்கலாம். உங்க இதயத்தை சோதிச்சு பாருங்க. எந்த பாவம்னு பார்த்து அதை வெட்டி போடுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட போறது. அது இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். ஐயோ நான் விசுவாசி, எப்பவோ மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றது. நான் மனம் திரும்பி எல்லாம் முடிஞ்சிச்சுங்கன்னா பலவிதமான மனம் திரும்புதல் இருக்கு தெரியுமா அவனுக்கு? இங்க போட்டிருக்கிறது தான் உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். பலவிதமான மனம் திரும்புதல் இருக்கு. பாவத்தை செஞ்சுவிட்டு பலவிதமான பயம் வந்துருச்சு. ஒரு திருடன் மாட்டிக்கிட்டானா உடனே மனம் திரும்பிடுவான் தெரியுமா உங்களுக்கு? அது மனம் திரும்புதலா?
ஒரு மனுஷன் மரண படுக்கையில படுத்துக்கிட்டு எலும்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அந்த கல்ற வாய் திறந்து மூடுது வான்னு, அப்ப ரொம்ப மனம் திரும்புவான் அவன். அது மனம் திரும்புதல்ல, அவன் ஒழுங்கா ஆயிரட்டுமே. வேதத்துல போட்டிருக்கு, பழைய ஒரு நாய் தன் கக்குனதை எடுத்து சாப்பிட போற மாதிரி. சில பேர் மனம் திரும்புவாங்க. எப்ப தெரியுமா திரும்புவாங்க? மனசாட்சி ரொம்ப குத்தும் போது. ரொம்ப குத்துது, நீ பாவம் செய்யறன்னு கொட்டுது. ஏன்னா நம்ம எவ்வளவு சத்தியத்தை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசாட்சி நம்மள ரொம்ப குத்தம் பாவம் செய்யும் போது. புரியுதுங்களா? அது ரொம்ப பெரிய பவர் வந்துருந்தோம் சத்தியம் படிக்கிறோம், ரொம்ப குத்தம். அத வாய் அடைக்கணும்ன்றதுக்காக அந்த டைம்ல கொஞ்சம் மனம் திரும்புது. அது ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? அது இல்ல மனம் திரும்புதல். அந்த டைம்ல கொஞ்ச நேரம் மனம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்ச உடனே திருப்பி அந்த கக்குனதையே சாப்பிட போறது. அந்த மாதிரி போயிட்டோம்னா அது நம்மள தூங்க வச்சு நரகத்துக்கு அனுப்புற வழி. அது இல்ல மனம் திரும்புதல். பாவத்தை வெறுக்கிறது. நாங்க தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு மனம் திரும்புறது. ஒருவேளை பாவம் உனக்கு ரொம்ப நல்லது, இந்த பாவத்தை செய்யறதுனால பல நன்மைகள் உனக்கு இருக்கிறதுன்னு அதுக்கு ஜாம் போட்டு மாலை போட்டு பூ போட்டு வடிவமைச்சு இது செஞ்ச ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாருன்னு பாவத்தை கொடுத்தாலும் செய்ய மனசு வராததுதான் மனம் திரும்புதல். பாவத்தை அந்த அளவுக்கு வெறுக்கணுங்க. சும்மா மனசு குத்துது, வியாதி வருது, உடம்பு கெட்டு போகுதுன்றதுனால வெறுக்கிறது இல்ல மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்புதல் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த படுத்துதா அந்த மாதிரி மனம் திரும்பி இருக்குமா? யோசிச்சு பாருங்க விசுவாசிகளா. நம்ம விசுவாசி மனம் திரும்பிட்டான் நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்ப்போம். பாவம் எங்க இருக்குது? அதனாலதான் இந்த வாதைகளை பத்தி எல்லாம் சொல்றார். அவர்கள் மனம் திரும்பல, தேவனை தூஷித்தார்கள். நம்ம மனம் திரும்புதல நம்ம சோதிச்சு பார்ப்போம். தேவனை மகிமைப்படுத்துற மனம் திரும்புதல் நமக்கு இருக்கிறதா? இப்ப யோசிச்சு பார்ப்போம். நம்ம சில பேர் எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லைங்க, என்னன்னோ சொல்றீங்க, பராமரிப்பு அடிக்குது, இது பண்ணுதுலாம். சில பேர் ஆண்டவர் கஷ்டம் கொடுக்கறது இல்லை, நல்லதே கொடுக்கிறார். சுகம் ஹெல்த் நல்லா இருக்குது, நல்ல வசதி இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாம கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுடைய தயவு. நல்லது செஞ்சு உனக்கு நல்லது கொடுத்தே உன்னை மனம் திரும்ப வைக்கலாமான்னு பாக்குறாரு ஆண்டவர். பராமரிப்பை தப்பா எடை போடக்கூடாது. நமக்கு ஒன்னும் நல்லது கெட்டது நடக்கலையேன்றதுக்காக எடை போடக்கூடாது. அதெல்லாம் நம்ம மனசை கரங்க வைக்க பாக்குறாரு. அதை பார்த்து நம்ம மனம் திரும்ப பார்க்கணும். ஏதாவது கெட்டது நடக்கட்டும், ஏதாவது வியாதி வரட்டும், ஏதாவது யாராவது செத்துட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அப்போ நான் திருந்துறேன், நான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இருதயத்தை பதம் பாருங்க. இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு முன்னாடி சோதிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க.